வணக்கம் மக்களே, வருகை தந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு நம்ம கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் உடல்நிலை வதந்தி பரப்பினர் நடவடிக்கை, சமூக வலைதளங்களில் தவறான தகவல்கள். சரி. நம்ம முதல்வர் ஐயா உடல்நிலையை குறித்து நம்ம யாராவது வதந்தி பரப்பினோம்னா நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், சரிதான். யாரும் உயிரோடு இருக்கும்போது உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்லி வதந்தி பரப்பக்கூடாது, உண்மைதான். ஐயா கிட்ட நம்ம கேட்குற கேள்வி என்னென்னா, அப்போல்லோவை தவிர்த்து ஐயா உடல்நிலையை பற்றி யாரும் பேசக்கூடாதுங்க. நம்ம பேசினா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். சரிதாங்க ஐயா. இதோ இந்த காணொலியை பாருங்க நீங்க. மலை உச்சியில பூத்தைய பிச்சு புவையுங்க, கொத்து கொத்தா காய்ச்சைய வெள்ளரி பிஞ்சையுங்க, கொல்லையில காஞ்சைய பட்டு சிலைய பார்த்தா பச்சை மரமேவும் பச்சை கிளி எல்லாம். அந்த காணொலியில் என்னன்னா, சேலம் டு நாமக்கல் பைபாஸில் இருக்கிற மலையை குடஞ்சி வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த செய்தி ரொம்பவே பரவலாக பேசப்பட்டு இருந்துச்சு தமிழ்நாடு முழுக்க. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கே 2-3 பேர் இன்ஸ்டாலெலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது வதந்தி கிடையாது. யார் நாங்கள் வதந்தியெல்லாம் பரப்பலை. உண்மையாக மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இதை செஞ்சது. ஆனால் இதெல்லாம் கேட்க மாட்டேங்கிங்க. அந்த மலையை வெட்டி கொண்டு போகிறது வதந்தி இல்லைங்கய்யா. அது உண்மையிலே வெட்டி கொண்டு போயிட்டுருக்கானோ, எங்கே கொண்டு போகிறானோ, யாருக்கு வெட்டி கொண்டு போகிறானோ, யார் அதிகாரம். உங்கள் உடல்நிலை குறித்து யாராவது ஒருத்தர் தப்பாக போட்டால் உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. நம்ம மண்ணோட உடல்நிலையை பாருங்கள், மண் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அது சொன்னால் உங்களுக்கு ஏன் கோபம் வர மாட்டேங்குது? அப்போ மண் போனால் என்ன, மக்கள் வச்சா என்ன? என் உடல்நிலை வேணால் கேள்வி கிண்டல் பண்ணால் எனக்கு கோபம் வரும். இது மக்களாட்சி மாரி தெரியலையா, மன்னராட்சி மாரிலாம் இருக்குது. மன்னராட்சி தான். தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகளின் அங்கீகாரம் ரத்தாகும் அபாயம். தமிழகத்தின் 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் குறைபாடுகள் உள்ளதை கண்டறிந்து தேசிய மருத்துவ ஆணையக்குழு அவற்றுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. நிர்வாகத்திறனின்றி தமிழகத்தின் மருத்துவ கட்டமைப்பை சீரழிக்கும் திமுக அரசு. தேசிய மருத்துவ ஆணையக்குழு அவற்றுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. 2 நாளைக்கு முன்னாடி நம்ம தனிநபர் வருமானம் அதிகமாக இருக்குது அப்படின்னு முதல்வரையே ரொம்ப பெருமை பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்னடானா, தமிழக அரசு மருத்துவக் கல்லூரி அங்கீகாரம் ரத்தாவது அளவுக்கு கேவலமான ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு, இதில் வேறு தனிநபர் வருமானம் நாங்கள் நிறையா கொண்டு வந்துட்டோம், அதனால் எங்களுக்கு பெருமையாக இருக்குது. அதிமுக ஆட்சியோட நாங்கள் தனிநபர் வருமானம் நிறையா கொண்டு வந்திருக்கீங்கன்னு வரது சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, தனிநபர் கடன் தமிழ்நாடு தான் இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கியிருக்க மாநிலங்களில் முதன்மையான மாநிலமாக இருக்குது. நாங்கள் தனிநபர் வருமானத்தில் உயர்ந்துட்டோம். நீங்கள் அரசாங்கத்தோட கடனில் உயர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கலாமா ஐயா? முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அப்படி வச்சுக்கலாமா? அடுத்து வாங்க, இருக்குது இன்னும் கண்டென்ட் இருக்குது, நம்மளுக்கு நிறைய தந்திருப்பாங்க நம்ம பசங்க. இது நம்ம சீமானனை ஆடு மாடு மாநாடி நடத்தினாரு. அதுக்குள்ள காணொலி தான் வந்திருக்குது நம்மளுக்கு. காணொலி அது சம்மந்தமா நிறைய மட்டும் பேசணுங்க. ஆடு மாடுக்கெல்லாம் மேட்ச் நடத்தார். கற்காலத்துக்கு கூப்பிட்டுட்டு போற சீமானெலாம் என்ன பிறவிடா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க இந்த மானங்கட்ட பயில்வழிக்கு சொல்கிறேன். சோத்தை தானே திங்கிறீங்க, இல்லை சோத்தை தானடா திங்கிறீங்க, இல்லை சோத்துக்கு போய் வேறு என்னத்தையும் திங்கிறீங்களா? அரிசி எங்கேருந்து வருது? விவசாய நிலத்துலேருந்து வருது. விவசாய நிலம்லாம் கட்டடமாகிக்கிட்டு இருக்குது, ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆடு மாடுக்கு ஆந்திராவிலேருந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பால் எங்கேருந்து வருது? தினமும் காலையிலையும் சாயங்காலமும் வக்கனையாக டீ குடிக்கிற, பால் சாப்பிட்ற. அதில் எங்கேருந்து வருது? உங்கள் ஆத்தா அதில் எங்கேருந்து வருது? உங்கள் ஆத்தா உங்கள் வீட்டு குழாயிலேருந்து வருதா? எதில் இருந்துடா வருது? இதுக்கெல்லாம் போராடின மரங்களின் மாநாடு நடக்க போகுது. தண்ணீரின் கண்ணீர்னு அன்னைக்கு ஒரு மாநாட்டுக்கே அழுதிங்கன்னா, அப்புறம் ஆடு மாடுன்னு ஒரு மாநாடு போட்டு அதுக்கே இந்த கதறினீங்கன்னா இன்னும் நிறையா வருதுடா. தண்ணீரின் கண்ணீர் மலைகளுக்காக போராட்டம் பண்ண போகிறாரு. இதெல்லாம் மொத்தமாக கேட்டு அழுவுங்க. ஊப்பிகளுக்கு நம்ம சொல்கிற ஒரே பதில் மொத்தமாக கேட்டுட்டு அழுவுங்க, சரிங்களா? அது நம்ம பேச நினச்சிருந்தோம். ஆனால் சினிமா தான் கோல் இல்லையா? இல்லை சார், இல்லை சினிமாலாம் கோல் சார். இல்லை சார், பின்ன காசு சம்பாதிக்க தான் கோல். விஜய் சேதுபதி வந்தாப்புல, அதுக்கு தான் விஜய் சேதுபதி சொல்லணும்னா தமிழ் சினிமாவில் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி காணொலிகள் வந்துகிட்டே இருக்குது. இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் பேசுறதுனால நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு தான், இவங்களாம் தமிழர்கள் கிடையாது. இவங்கெல்லாம் தமிழர்கள்னு சொல்லிக்கிட்டு நல்லா சம்பாத்தியம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்குறாரு? சினிமா தான் உங்களுக்கு எல்லாமே அப்படின்னு நம்ம ஐயா நெறியாளர் பேட்டி கேட்கும்போது, இல்லை பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு இருக்குது பார்த்துக்கிட்டுங்க. நம்ம தமிழ்நாட்டில் நான் கச்சேரி ஆர்கெஸ்ட்ரா வச்சுருக்கேன். தனிப்பட்ட முறையில் நிறைய இடத்துக்கு பாட போவேன். அங்கெல்லாம் சொல்லுவாங்க, கேரளா பாடகி தான் தம்பி மவுசு, கேரளா பாடகையில் கொடுக்குன்னு. பாட்டு கச்சேரிக்கு தமிழ் கற்றுட்டு அவ்வளோ கேரளா கலாக்காரிவை பாடிக்கிட்டு சம்பாத்தியம் பண்ணிட்டு போகிறோம். ஒவ்வொருத்தையும் பேமெண்ட் 2500 குறைஞ்சபட்சம். அதிகபட்சம் நல்லா பாடினாலும்னா, நல்லா அழகாக இருந்தாலும்னா 5000 கொடுப்போம் நாங்கள். அந்த அளவுக்கு நம்ம
மண்ட இருந்து நம்ம மக்களால் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கேரளாவிலேருந்து மாற்று மொழியினத்தவர்கள் வாழ வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க நம்மளை வாழ வச்சே தப்பு இல்லை, ஆள வச்சது எவ்வளோ பெரிய தப்புங்கிறது. இந்த மாதிரி உள்ளரசியல் நிறையா நடக்கும். உள்ளரசியல் என்னென்னா, தமிழ் நடிகர்களுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு போகாது, தமிழ் திரையுலக தயாரிப்பாளர்களுக்கு நிறைய பேருக்கு திரையரங்கு கொடுக்க மாட்டானு. ஏன்னா ஆதிக்கம் செலுத்துதே தெலுங்குக்காரன் தானே. அதிகாரமாக ஆச்சு அவங்கள்ட்ட இருந்தீங்கன்னா என்னன்னாலும் செய்யலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு அவனுக்கு வந்துட்டானுங்க. நம்ம ஓட்டை போட்டுட்டு தெருவில் இருந்து சாராயம் குடிச்சு செத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம யார் திரைத்துறையில் பிரபலமானாலும் அவங்கள நினச்சி நம்ம வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆச்சரியக்காரன் சீமான் வந்தார்னா தமிழ் திரையுலகத்தை தமிழர்களுக்கு கொண்டு வருவார். இந்த மாதிரி பந்தயம் நம்மளுக்கு உட்காந்து பாடம் எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டிய நிலமை இருக்காது.